இது ஒரு போர் நடக்கிற காலகட்டம் இது. அங்க இருக்க மக்கள் ஏற்கனவே நெறைய இழப்ப சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஸோ, அதில இருந்த ஒருத்தர் தான் ஜிம். அவர் வந்து அவரோட கதைய அவரோட பொண்ணான டயானா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க தரையிறங்கிட்டு இருந்த விமானம் சூறாவளியால தாக்கப்படுது. ஏன்னா, அந்த பிளானட்டோட மொத்த கிளைமேட்டுமே கன்னாபின்னான்னு தான் இருக்கும். அந்த ஒரு இடத்துல சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயமே உதிக்காது. எப்பயுமே இருட்டா தான் இருக்கும். அவங்க அந்த புயலால அவங்க போ வேண்டிய இடத்துலருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க. ஆனா, அவங்க இருக்க இடத்துலருந்து சிக்னல் அனுப்பணும்னா, அவங்களுக்கு ஒரு ரிமோட் தேவைப்படுது. டிரான்ஸ்பாண்டர் ரிமோட். ஸோ, அத தேடி நம்ம ஜிம் வந்து போறாரு. ஸோ, ஒரு கட்டத்தில அவர் வந்து அந்த டிரான்ஸ்பாண்டர் ரிமோட் இருக்கிற அந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சுறாரு. ஸோ, கரெக்ட்டா அந்த ஒரு சமயத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பார்க்குறாரு. அந்த மிருககிட்ட இருந்து நம்ம ஜிம்ம அங்க ஆல்ரெடி இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்ம காப்பாத்துறாங்க. ஸோ, நம்ம ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பு கேஷானா அந்த ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஸோ, அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹென்றி கோவாச். ஸோ, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சயின்டிஸ்ட். அவரு தான் இவரு ஜிம்மு கூட வந்திருப்பாரு. இவர காப்பாத்த வந்தது வந்து யாருன்னா, ஹட்சிங்ஸ். ஸோ, இவங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம ஜிம் அப்புறம் கோவாச் இவங்க 2 பேத்தையுமே அவங்களோட பேஸுக்கு கூட்டு போறாங்க. பட் ஆனா, போற வழியில இந்த ஆக்ரெட் சொல்லப்படும் இந்த ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கிறதாவும், அத கொல்றதுக்கு நம்ம ஜிம்மோட உதவி கேட்குறாங்க. நம்ம ஜிம்மும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ, அவரு சொன்ன மாரியே போற வழியில நெறைய உதவி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்மும் பண்ணிடுறாரு. ஸோ, அவங்க கேட்ட மாரியே. ஸோ, இது மாரி எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு, ஒரு கட்டத்தில அவங்க ஜிம்மு எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த பேஸையுமே ரீச் பண்றாங்க. ஸோ, கரெக்ட்டா நம்ம ஜிம் உள்ள நுழையிறப்ப தான் பேர்டாக் அப்புறம் டயஸ் அப்படிங்கிற 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இதில டயஸ் அப்படிங்கிறவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட். அவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளானட்ட ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ, அதே மாரி தான் நம்ம பேர்டாக். பேர்டாக் பொறுத்தவரையிலும் இவர் தான் இந்த மொத்த இடத்தோட ஹெட்டு. ஸோ, இந்த மொத்த பேஸோட லீடுமே யாருதுன்னா, நம்ம பேர்டாக். ஸோ, நம்ம பேர்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஜிம்ம பார்த்து வாழ்த்துக்கள் சொல்றாரு, வரவேற்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட ஜிம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ, இந்த ஒரு பூமியில வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ, அதுக்கு பதிலா இங்க எப்படி உயிர் வாழணும்னா, இந்த டீ சோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியம். ஸோ, இதுதான் இந்த இடத்துல ஹீட் எனர்ஜியாவே செயல்படும். இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உலகத்தில உயிர் வாழவே முடியாது. எல்லாமே உறைஞ்சு போயிருவோம். அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேரடாக் வந்து ஜிம் கிட்ட எல்லாமே சொல்றாரு. ஸோ, நம்ம ஜிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டீ சோர்ஸ்ல எங்கெங்க இருக்கோ, அதெல்லாம் தேடி கனெக்ட் பண்றது தான். ஸோ, இது ரொம்ப வேல்யூபிளான சோர்ஸ் இங்க உயிர் வாழணும்னா. அது இல்லாம இங்க உயிர் வாழவே முடியாது. அதேமாரி இவுங்க இந்த பிளானட்டுக்கு இன்னும் நெறைய ஆட்கள கொண்டு வரணும். இந்த பிளானட் பத்தி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா, இந்த டீ சோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்களுக்கு தேவைப்படுது.
அதே மாரி இந்த டீ சோர்ஸ் எந்த அளவுக்கு நீ எங்களுக்கு எடுத்து குடுக்குறியோ, அந்த அளவுக்கு நீ பணக்காரன் ஆகலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு காசு குடுப்போம். நீ ஒரு பணக்காரன் வீட்டுக்கு போலாம். அப்படின்னு நம்ம ஜிம் கிட்ட சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாம உனக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுதோ, அதெல்லாம் கீழ இருக்கும். போய் வாங்கிக்கோ. அது மட்டும் இல்லாம உன்னோட ரிக்கோட ஸ்டேட்டஸ் பத்தி தெரியணும்னா, கீழ ஒரு லீட் இன்ஜினியர் கேல்ன்னு இருப்பான். ஸோ அவன போய் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம ஜிம் இருந்துட்டு என்ன பண்றாருன்னா, அவரோட ரிக் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க, அவர் சொன்ன அந்த கேல் அவரோட இடத்துக்கு போறாரு. ஸோ நம்ம கேல் இருந்துட்டு நம்ம ஜிம் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து அந்த ரிக்க மாடிஃபை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோனே நம்ம ஜிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வருது. பட் ஏன்னா, நம்ம கேல் இருந்துக்கிட்டு என்னைய நீ நம்பலாம். ஸோ நான் உன்னோட ரிக்க ஒண்ணும் வேஸ்ட் பண்ணிற மாட்டேன். நீ நினைக்கிறத விட பெட்டரா தான் நான் மாத்தி குடுப்பேன். ஸோ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்ம சமாதானப்படுத்துறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம அவர் ரெடி பண்ணியிருந்த அந்த ரிக்கு கிட்ட நம்ம ஜிம்ம கூட்டு போய் அந்த ரிக்க காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம, நம்ம ஜிம் வந்து உள்ள போயி, உள்ள இருக்க எல்லா ஃபங்ஷன்ஸுமே நல்லா இருக்கா? ஸோ, அவருக்கு தேவையான அவர் எதிர்பார்த்தது எல்லாமே இருக்கா? அப்படிங்கிறத ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. செக் முடிஞ்சதுக்கப்புறம், அவரோட மிஷன நோக்கி அவரு போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ, நம்ம ஜிம்ம பொறுத்தவரையிலும் அவரோட ஒய்ஃபுமே இதே கம்பெனில தான் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஆனா வேற ஒரு ஸ்டேஷன்ல. ஸோ, அவங்கள காப்பாத்தணும். அவங்கள நல்லா ப்ரொவைட் பண்ணணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாரி, அவங்க நல்லா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்படுவாரு. ஸோ நம்ம ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்ஜி கலெக்ட் பண்ண போயிட்டுருக்க அந்த ஒரு சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர மீட் பண்றாரு. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றவரு தான். ஸோ இந்த டிஎன்ஜி கலெக்ட் பண்ண. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதே மாரி தான் நானும் கலெக்ட் பண்ண வந்தேன். ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய நண்டு போன்ற ஒரு மிருகம் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ரிக்க ஃபுல்லா உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால பார்த்து கொஞ்சம் பத்திரமா நடந்துக்க அப்படின்னு சொல்ல, ஸோ நம்ம ஜிம் இருந்துக்கிட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 வெவ்வேறு விதமான ஆக்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ண வருது. ஸோ நம்ம ஜிம் இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 மிருகத்து கூடயும் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 மிருகத்தையுமே கொன்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, நம்ம ஜிம் இருந்துகிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புறாரு. இங்க ஒருத்தன் மாட்டியிருக்கான் அப்டின்ட்டு. ஸோ அப்ப வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து நம்ம ஜிம்முக்கு இன்னொரு ஆர்டர் குடுக்குறாங்க. பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீ போஸ்ட் வந்து ஆக்கர் நெஸ்ட்டால ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால அத ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிட்டு வா அப்டின்னு சொல்றாங்க. நம்ம ஜிம்மும் என்ன பண்றாருன்னா, அந்த டீ போஸ்ட்ட ஆக்டிவேட் பண்ணிட்டு, அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் போறாரு. ஸோ கரெக்ட்டா அப்ப தான் நம்ம ஜிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி கால் வருது. ஸோ அந்த ஒரு கால்ல தான் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஒரு புயல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பேஸ ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஒவ்வொரு அந்த ஆங்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா, வீக் ஆகிட்டு இருக்கு. அத நீ போய் டைட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மையுமே ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. ஸோ அதனால நம்ம ஜிம்முமே அவர் கேட்ட மாரி, அந்த எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணி குடுத்துறாரு. முடிஞ்ச அளவுக்கு யார் யாரெல்லாம் காப்பாத்த முடியுமோ காப்பாத்திர்றாரு. ஸோ இதே மாரி பல நாட்கள் இங்க இதே மாரி நார்மலா பல வேலைகள செய்றாரு. ஸோ அவங்களுக்கு டீ எனர்ஜி கனெக்ட் பண்ணி குடுக்குறது, அப்படிங்கிற மாரி ரெகுலரா நெறைய ஒர்க் அது மாரி நார்மலா போயிட்டே இருக்காரு. அதே மாரி அவரும் அவரோட வேலைய பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரிக் ரெடி பண்றது. ஸோ சின்ன சின்ன வேலைகள் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாரி சில மாதங்கள் கழிகிறது. ஸோ அவங்க இனிமேலு ருக்கி கிடையாது. புது ஆள் கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. நெறைய புது புது ஃப்ரெண்ட்ஸ அவர் மேக் பண்ணிக்கிறாரு. ஸோ நெறைய ஃபன் பண்றாரு. ஸோ அது மாரி இங்க வந்து ஒரு வாழவே ஆரம்பிச்சுட்டாரு நம்ம ஜிம். ஸோ இப்படி எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. அந்த ஒரு சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு பெரிய பிரச்சனை வருது. அது என்னன்னா, இவங்களோட கம்யூனிகேஷன் ரிலேல ஒரு ப்ராப்ளம்னு தெரிய வருது. பட் அது என்ன எதனால அப்படிங்கிற விஷயம் அவங்களால தெரியறதில்ல. ஸோ அத கம்யூனிகேஷன் ட்ரிக்க யாரோ போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஜிம்மையுமே அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டுமே இல்லாம அது மட்டும் இல்லாம இவங்க கலெக்ட் பண்ணியிருக்க டீ எனர்ஜி எதுவுமே அந்த அளவுக்கு பியூரா இல்ல. ஸோ இவங்களுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, டீ எனர்ஜி வந்து ரொம்ப பியூரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீ எனர்ஜிங்கிறது அந்த ஒரு ஏக்கர்ஸ் அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து தான் வரும். ஸோ ஒவ்வொரு ஏலியன்ஸ் கிட்டயுமே ஒவ்வொரு விதமான பியூரிட்டி இருக்கு. நம்ம வேட்டையாட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, எது ரொம்ப பியூரா இருக்கோ, அத நம்ம டார்கெட் பண்ணி வேட்டையாடணும். அப்படிங்கிறத நம்ம ஜிம் கிட்ட சொல்லியுமே அனுப்புறாங்க. அந்த மிஷின்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜிம் என்ன பண்றாருன்னா, அவரோட அந்த ரிக்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணிட்டு போறாரு. ஏன்னா, அந்த கம்யூனிகேஷன் ரிக்குக்கு போணும்னா,
சில கிராப்பிள் ஹூக் மாரி, ஒயர் மாரி நெறைய தேவைப்படும். ஸோ, அதெல்லாம் நம்ம ரிக்ல இன்ஸ்டால் பண்றாரு. யார் மூலியமானா, நம்மளோட கேல் மூலியமா ஹெல்ப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. ஸோ, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பியூரஸ்ட்டான எனர்ஜி சோர்ஸ் கேட்டிருப்பார்ல. ஸோ, அத தேடி நம்ம ஜிம் போயிருப்பாரு. ஸோ, அப்படி போயிட்டு இருக்க சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் ஷிப்பயே கண்டுபிடிப்பாரு. ஸோ, அதுக்குள்ள போய் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குற அந்த சமயத்துல அது மட்டும் இல்லாம இந்த மொத்த ஸ்பேஸ் ஷிப்பையும் ஆன் பண்ணி, அவரோட ஃபைல் எல்லாம் பேக்கப் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஸோ, இந்த ஸ்பேஸ் ஷிப் எங்கேருந்து வந்தது? யாரோடது? அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பேஸ் ஷிப்ல என்னலாம் நடந்துச்சு? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு நம்ம ஜிம். ஸோ, எப்படியோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்போட கண்ட்ரோல் ரூமுக்கு போயிருவாரு. அங்க போய் அந்த டேட்டா பேஸ ஆக்சஸ் பண்றப்ப ஒரு வீடியோ ப்ளே ஆகும். ஸோ, அப்பதான் ஒரு விஷயமே அவருக்கு தெரிய வரும். இந்த பிளானெட்ல ஃபர்ஸ்ட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிடையாது. இவங்கள மாரியே ஒரு இன்னொரு ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, நெவெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ, இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானெட்டுக்கு ரிசர்ச் பண்ண வந்தவங்க. ஸோ, நம்மளோட ஜிம்முமே வந்து பார்த்தீங்கன்னா, நெவெக் அந்த ஒரு கம்பெனி கீழ தான் ஒர்க் பண்றாரு என் கூட. பட் இந்த ஒரு உண்மை வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே இவ்வளோ நாள் தெரியாம இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம் தான் இத பார்க்குறாரு. ஸோ, ஆனா இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே தெரியல. எல்லாருமே செத்துட்டாங்களா? இல்ல உயிரோட இருக்காங்களா? அப்படிங்கிற மாரி இன்னமும் யாருக்கும் தெரியல. ஸோ, அது எல்லாமே ஜிம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம ஜிம்முக்கு சுத்தமா புரியல. நெவெக் ஏன் இது எல்லாத்துக்கிட்டேருந்தும் மறைக்கிறாங்க? அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு சுத்தமா புரியல. அங்கருந்து தப்பிச்சு வெளிய போலான்னு நம்ம ஜிம் ட்ரை பண்ணேன். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெரிய ஆபத்து வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பெரிய புழு போன்ற ஒரு இன்னொரு ஆ இன்னொரு ஆக்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்ம வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பட் அவரு எங்க போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆக்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில அந்த ஆக்ரைட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஜிம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கீழ தள்ளி விட்டுருது ரிக்கோட. இப்போ உளுந்ததுனால என்ன ஆயிருக்குன்னா, சூட் டேமேஜ் ஆகி அப்படியே உறைய ஆரம்பிச்சுரும். ஸோ அப்படியே உறைஞ்சிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ண யாரோ வராங்க அப்படிங்கிறத நம்ம ஜிம் வந்து பார்ப்பாரு. ஸோ அப்படியே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மயங்கிர்றாரு நம்ம ஜிம். ஸோ அப்ப ஜிம் வந்து கண் முழிக்கிறாரு. கண் முழிச்சு பார்த்தா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அந்த இடமே ஒரு புதுசா இருக்கு. நெவாக் கிடையாது அந்த இடம். ஸோ, ஆனா அவங்க கிட்டயுமே அந்த எனர்ஜி சோர்ஸுமே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இது அந்த இடத்த அவர் இத்தன நாள் அந்த ஊர் ஃபுல்லாவே சுத்தி இருந்துமே, அந்த பிளானட் ஃபுல்லா சுத்தி இருந்துமே பார்த்ததும் கிடையாம, ஒரு ஆச்சரியத்திலேயே இருக்காரு. ஸோ ஸோ கரெக்ட்டா அந்த சமயத்தில தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்கள வந்து மீட் பண்றாரு நம்ம ஜிம். ஸோ நம்ம ஜிம் இருந்துகிட்டு அவ கூட பேச்சு குடுக்க ஆரம்பிக்கிறான். "நீ யாரு? நீ என்ன பண்ண? நீ எப்படி என்ன காப்பாத்துன?" ஸோ அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி பார்க்குறான். அப்பதான் இன்னொரு விஷயமே நம்ம ஜிம்முக்கு ஞாபகம் வருது. இவள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் ஷிப்ல பார்த்துருக்கிறான் நம்ம ஜிம். ஸோ அது மட்டும் இல்லாம, "நீங்க எப்படி இன்னும் இங்க இருக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம என்னோட ரிக் எங்க? நான் மறுபடியும் என்னோட இடத்துக்கு போணும்." அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கவும் ஆரம்பிக்கிறான் நம்ம ஜிம். "நான் எல்லாத்தையுமே கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நெறைய இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறா. அவ இன்னும் பேர கூட இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே கிடையாது. நம்ம ஜிம் சும்மா இருப்பாரா? கிடையாது. ஸோ, அவரு இங்கேருந்து தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்றாரு. அப்படி போய் வெளிய பார்க்குறப்ப தான் தெரியுது, இங்க ஒரு ஊரே இருக்குதுன்னு. ஸோ, ஒரு ஹிட்டனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளானட்ல இருக்கு. ஸோ, ஜிம் இருந்துகிட்டு ஒழுங்கா தப்பிக்காம, ஸோ இவரு மாட்டுனது மட்டும் இல்லாம, இவரு காப்பாத்துன அந்த பொண்ணையும் சேர்த்து மாட்டி விட்டுருவாரு. பட் ஆனா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஊர் தலைவரோட இந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டோட தலைவரா இருப்பாரு. ஸோ, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ பேசி சமாளிச்சுருவாரு. ஸோ, அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ட்ரோடக்ஷனே நடக்கும். ஸோ, அந்த பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீரா. இந்த அண்டர் கிரவுண்ட்ல அவங்க இருக்காங்க. அது வந்து அண்டர் கிரவுண்ட் லீடரோட பொண்ணு இவங்க. ஸோ, இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கவங்களுக்கு நேவக்க சேர்ந்தவங்களவே சுத்தமாவே புடிக்காது. ஸோ, நேவக்குக்கு
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதிரின்னு வைங்களேன். ஸோ அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட் தான். ஸோ நேமக்லேருந்து யார் வந்தாலுமே அவங்கள மேக்ஸிமம் அரெஸ்ட் பண்ணி கொன்றுவாங்கன்னு வைங்களேன். பட் இப்ப நம்ம ஜிம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால, இப்ப ஜிம்ம மட்டும் உயிரோட வச்சிருப்பாங்க. அதுவுமே அவங்க பொண்ணு கேட்டதுனால, ஒரே ஒரு காரணத்தினால மட்டும் தான் நம்ம ஜிம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல உயிரோடவே இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம வீரா. ஸோ என்னாதுன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி நேமக்கால கைவிடப்பட்டவங்க தான் நம்ம இப்ப இந்த காலனில ஃபுல்லா இருக்கிறவங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர் கிரவுண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் நேமக்னாவே இவ்வளோ கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு டிமாண்ட் வச்சிருப்பாங்க. உன்ன உயிரோட விட்டதுக்கு நீ எங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு தான் போகணும். அப்படிங்கிற மாரி ஒரு டிமாண்டையும் நம்ம ஜிம் கிட்ட வச்சுட்டு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஜிம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஸோ நேவக்குக்கு வேலை செய்ற மாரி இவங்களுக்குமே தனியா வேலை செய்ய ஆரம்பிப்பாரு. ஸோ அவங்களோட ட்ரஸ்ட்ட கெயின் பண்றவர்களும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குமே வேலை செய்ய ஆரம்பிப்பாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேர்டா கிட்டயும் இவங்கள பத்தி சேர்த்து வைக்கலாம். ஐ மீன் நேவாக் வந்து இப்ப இருக்க நேவாக் வந்து அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது. நம்ம பேர்டாக் வந்து ரொம்ப நல்லவரு தான். அப்படின்னு சொல்லி அவருமே புரிய வைக்கலான்னு ட்ரை பண்ணுவாரு. ஸோ நம்ம ஜிம் இருந்துட்டு நான் உங்ககிட்ட எப்படியாச்சும் நேவாக்கிட்ட எப்படியாச்சும் பேசி உங்கள எல்லாத்தையும் உங்களோட சொந்த இடத்துக்கே, சொந்த வீட்டுக்கே உங்கள அனுப்புறேன். அப்படின்னு சொல்லி பேசி பார்க்குறாரு. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகுற மாரி தெரியல. ஏன்னா, சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா நம்ப மாட்டாரு. சேம் அதே மாரி தான் நம்ப நேவக்கியுமே சுத்தமா நம்ப மாட்டாரு. ஸோ நம்ம ஜிம்மு வாக்கு குடுத்த மாரியே மீரா கூட சேர்ந்து அவ அவங்களுக்கு குடுத்த எல்லா வேலையுமே முடிக்கிறாரு. ஸோ அந்த அண்டர் கிரவுண்டோட லீடருக்கு. ஸோ ஜிம் வந்து இவங்க கூட வேலை செய்றப்ப தான் எனர்ஜி சோர்ஸ் குவிஞ்சிருக்க இடத்தெல்லாம் கண்டுபிடிப்பாரு. ஸோ அஃப்கோர்ஸ் இது மூலியமா அவரால நெறைய காசு பார்க்க முடியும். நேவக்குக்குமே நெறைய ப்ராஃபிட்டுமே கிடைக்கும். ஸோ அது மாரி நெறைய எனர்ஜி சோர்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே இவரு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பாரு. ஒரு அளவுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும்னா, அவங்களுக்கு நம்பிக்கை வந்துரும். ஸோ, அதனால நம்ம ஜிம்ம அனுப்பி வச்சுருவாரு. அவருமே ரெகுலரான நம்ம நேவாக் பேஸ்க்குமே வந்துருவாரு. ஸோ, வந்ததுக்கப்புறம் என்ன நினைப்பாருன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த விஷயத்த வந்து பேடாக்ஸ் கிட்ட சொல்லி, பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். அவங்க எல்லாத்தையும் காப்பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம ஜிம்முமே இருப்பாரு. அதுக்காக எப்பயுமே ட்ரை பண்ணிக்கிட்டுமே இருப்பாரு. ஸோ, அதுக்கு தகுந்தாப்படியுமே அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமும் இருக்கும். ஸோ, நம்ம மீரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்மு கிட்ட குடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ நீ மேல போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேவக்கோட ஒரு பழைய ஃபைல் ஒண்ணு இருக்கும். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம் கிட்ட குடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம ஜிம் வந்துட்டு பேடா கிட்ட காட்ட அதுல என்ன இருக்கும் அப்டின்னா, ஸோ ஜெனரல் பேடாக்ன்னு ஒருத்தர் இருப்பான். ஐ மீன் இப்ப இருக்க நம்ம பேடாக்கோட அப்பா. ஸோ அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த கும்பலுமே வந்து பார்த்தீங்கன்னா, விட்டுட்டு போனது அனாதையா. ஸோ ஃபர்ஸ்ட்டு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஏசி எனர்ஜி சோர்ஸ எடுக்க வந்தப்ப, இந்த மொத்த கும்பலுமே அப்படியே அனாதையா விட்டுட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெனரல் தான். அது மட்டும் இல்லாம, அவங்கள காப்பாத்த எந்த ஒரு முயற்சியுமே அவங்க இதுவரையிலும் எடுக்கவே இல்ல. ஐ மீன் அந்த ஜெனரல் பர்டாக் நம்ம பர்டாக்கோட அப்பா. ஸோ அது எல்லாமே இப்ப தான் அவரு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம பேர்டாக் என்ன சொல்றான்னா, இத பத்தி வெளிய யார்ட்டயும் சொல்லாத. ஒரு வேள இது ஞாபகுக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த மொத்த பேஸுமே மிலிட்டரி கமாண்டுக்கு கீழ கொண்டு வந்துருவாங்க. அது இன்னும் அவங்களுக்கு ஆபத்த தான் ஆக்கும். இது மத்தவங்களுக்கு தெரியாத இருக்கவங்களும் தான் அவங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம் கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேல் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த மைனிங் ரிக்க ஃபுல் அண்ட் ஃபுல் மா ரெடி பண்ணி நம்ம ஜிம் கிட்ட குடுத்துடுறாரு. ஸோ நம்ம ஜிம் இருந்துகிட்டு மீண்டும் அண்டர் கிரவுண்ட் போயிருப்பாரு. ஸோ அங்க போய் மறுபடியுமே நம்ம மீரா பார்த்தப்ப மறுபடியும் இன்னொரு டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம் கிட்ட அவங்க குடுக்குறாங்க. ஸோ இந்த டிஸ்க்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பேடாக் பத்தி இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதாகவும், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி குடுத்து விடுறாங்க. ஸோ இது எடுத்துட்டு போய் நம்ம பேடாக்ட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லி பேடாக்ட்ட எடுத்துட்டு போய் காட்டுறாரு. ஸோ நம்ம பேடாக்குமே அத ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப, அதில ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸா இருக்கு. அதுல முக்கியமா ஒரு கிளிப்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தையா இருந்த பேடாக்க அவங்க அம்மாவையும், இந்த மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து காப்பாத்தி மறுபடியும் அந்த ஒரிஜினல் நேவிக் பேஸுக்கு அனுப்பியிருப்பாங்க. அது நம்ம பேடாக்கு இப்ப தான் தெரியவே வருது. ஸோ அது மட்டும் இல்லாம, இப்ப பேடாக் உயிரோட இருக்கறதுக்கு முக்கியமான காரணமே அந்த மக்கள் தான். அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு இப்ப தான் புரிய வருது. ஸோ முக்கியமா சொல்லப்போனோம்னா, பேடாக்கோட அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவன் பையன மட்டும் காப்பாத்திட்டு மீதி எல்லாத்தையுமே சாகட்டும்னு சொல்லி விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ அதான் உண்மையாவே நடந்திருக்கும். ஸோ போன தடவ நம்ம ஜிம் இருந்துகிட்டு, இந்த மக்கள் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேடாக்ட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. தயங்கியிருப்பாரு. பட் இந்த தடவ சொல்லலாம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்திருப்பாரு. கரெக்ட்டா அந்த ஒரு சமயத்துல தான் என்ன நடக்கும்னா, ஒரு வார்னிங் வருது. ஸோ ஆக்ரிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ அட்டாக் பண்ணுது அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஸோ இப்ப அதுதான் எமர்ஜென்சிங்கிற காரணத்தினால, ஸோ நம்ம ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைக்கு போயிருவாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த இந்த தடவையுமே நம்ம பேடாக் கிட்ட நம்ம ஜிம் சொல்லல.
ஆனால் ஜிம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஆக்ரிட்டை தோக்கடிச்சிடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேடாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம் வந்து ரொம்ப நாளாகவே டைக்கிட்டே இருக்காரு. காலங்கள் போகுது, மாற்றி மாற்றி அண்டர் கிரவுண்டுக்கும் வேலை செய்கிறாரு, மேலே நெபகுக்கும் வேலை செய்கிறாரு. ஸோ இப்படியே பல மாதங்கள் போகுது. இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்னலில் ஒருத்தனை புதுசாக நெபக் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னா, இவ்வளோ நாள் நம்ம பேடாக் வந்து TNG சப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பத்தல. ஸோ அது இன்னும் அதிகமாக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு கர்னல வந்து நேவாக் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஜிம்முக்கு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா பிடிக்கல. அது வந்து ஏன்னு கேட்கறான். பட் ஆனா பேடாக் வந்து இது ஒண்ணும் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்முக்கு சுத்தமா புடிக்கல. ஏன்? எதுக்கு? அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறப்ப, ஸோ உனக்கு என்ன தேவை? பணம் தான். ஸோ நேவாக்குக்கும் அதான் தேவை. இங்க இருக்க எனர்ஜி தான். ஸோ நீ அத எடுத்து குடுத்தீன்னா காசு வரப்போகுது. அதுதான் உன்னோட வேலையும் கூட. அது மட்டும் இல்லாம உனக்கு உன் ஃபேமிலி தான் முக்கியம். அத விட முக்கியமா இந்த பிளானெட்ல வேற ஏதாச்சும் இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு பொடி வச்சு பேச ஆரம்பிக்கிறான். அப்படி இன்னொரு சமயத்துல இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, டயஸ் அந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டான்னா, இந்த மொத்த டிஎன்ஜியோட இந்த ட்ரூ சோர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுட்டாங்க. ஸோ அதனால அந்த லொகேஷன்ல போய் நம்ம ஜிம்ம செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஜிம் இருந்துகிட்டு, இத பத்தி நீ யார்ட்டயும் சொல்லிறாத. ஏன்னா அந்த கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா, இதத்தான் தேடிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால உன்ன என்ன வேணா பண்ணிருவான். ஸோ எதுக்கும் டேஞ்சராவோ பாதுகாப்பாவும் இருந்துக்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன இடத்துல போய் மைண்ட் பண்றாரு நம்ம ஜிம்மு. ஸோ அப்படி மைண்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல தான் அந்த அண்டர் கிரவுண்டோட லீடர வந்து தடுக்குறாரு. ஸோ தடுத்தது மட்டும் இல்லாம, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளானட்டோட உண்மைகள பத்தி எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்பதான் ஒரு முக்கியமான விஷயமே சொல்றாரு. இந்த ஒரு பிளானட்டுக்கு உயிர் இருக்கு. இந்த ஒரு மொத்த பிளானட்டுமே ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான். ஸோ ஸோ அது மட்டும் இல்லாம, இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெவாக்கோட முன்னாள் சயின்டிஸ்ட்டும் கூட. ஸோ முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, நெவாக் அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த ஷெட்யூல் அனுப்புனப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெவாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எனர்ஜிய இந்த நுஷி கிட்ட இருந்து எடுத்து குடுத்துருப்பாரு. பட் அதுக்கு பதிலா தான் அந்த நுஷி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு மொத்த இடத்தையுமே அழிச்சிருச்சு. காரணம், அது தன்ன தானே புரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையுமே மனுஷங்க மேல ஏவி விடுது. நம்ப இவங்க இந்த எதையுமே ட்ரில் பண்ணாம இருந்தாங்கனாவே, இந்த நுஷி வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணவே பண்ணாது. என்ன பண்ண சொல்றாருன்னா, இந்த ஒரு விஷயம் இருக்கிறது யாருக்கும் தெரியாத மாரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம் கிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு. நம்ம அண்டர் கிரவுண்டோட லீடரு. ஸோ ஜிம் இருந்துகிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேல வந்து பார்க்குறப்ப, ஸோ நம்ம டயாஸ கொன்னுருக்காங்க. அத செஞ்சது வேற யாரும் இல்ல நம்ம கர்னல் தான். ஸோ நம்ம கர்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜியோட சோர்ஸ் இருக்க இடம் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. ஐ மீன் இந்த நுஷி இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்ப ஜிம்மோட ஒரே மோட்டிவ் என்னன்னா, அவன எப்படியாச்சும் தடுக்கணும். இத ரீச் பண்ணதுலருந்து. ஸோ அப்படின்னு முடிவு எடுக்குறாரு. ஸோ அதனால ஜிம் இருந்துட்டு இந்த ஒரு செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேவாக்குக்கு ஆப்போசிட்டா சண்ட போட ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி, இங்க இருக்கவங்க எல்லாமே சண்டைக்கு ரெடி ஆக சொல்றாரு. முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அலார்ட் பண்றாரு. இந்த ஒரு விஷயத்த சொல்லி. ஸோ நம்ம மீராவும், அப்புறம் ஜிம் 2 பேரும் சேர்ந்து நேவாக்கோட மொத்த பேஸுமே அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குறாங்க. ஸோ அதுக்கான பிளான்லாம் சேர்ந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜிம் இருந்துட்டு நடக்குது எல்லாமே கேல் கிட்ட சொல்லி அவரோட ஹெல்ப் கேட்குறாரு. ஏன்னா, அவர் வந்து புத்திசாலி. டெக்னிக்கா எல்லாத்தையும் ஹேக் பண்ணியுமே டேக் டவுன் பண்ண முடியும். ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக கேலோட கிட்ட இருந்து எல்லா உண்மையும் சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ நம்ம கேலுமே என்ன பண்றாருன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பி இவ்ளோ பெரிய வேலைய குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஜிம்மும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவும் இருப்பாங்க. ஸோ அவர் வந்து உதவி செய்ய ஒத்துக்கிறாரு. ஸோ இதில முக்கியமான மேட்டர் என்னன்னா, கேலுக்கு இந்த விஷயம் எல்லாமே முன்னாடியே தெரியும். ஏன்னா, நம்ம ஜிம்மோட ரிப்பேர் பண்றப்ப அதில இருக்க எல்லா வீடியோஸுமே பார்த்துருப்பாரு. முன்ன அண்டர் கிரவுண்ட்ல இருந்தப்ப மீராவ கூட்டிட்டு எல்லா டிஎன்ஜி கனெக்ட் பண்ண நம்ம ஜிம் போயிருப்பாரு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம கேல் பார்த்துருப்பாரு. ஸோ நம்ம கேல் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய டைம் தேவைப்படும். ஏன்னா, இது ரொம்ப பெரிய விஷயம். இதோட சிஸ்டத்த எல்லாத்தையும் ஹேக் பண்றதுங்கிறது சாதாரண மேட்டரே இல்ல. ஸோ எனக்கு ரொம்ப நெறைய டைம் தேவைப்படும். அது எல்லாத்தையும் உன்னால ஏற்படுத்தி தர முடியுமா? அப்படின்னு கேட்க, ஸோ ஜிம் இருந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஹேக்ல பண்றது மட்டும் கவனமா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ஜிம், கேல், மீரா இவங்க 3 பேருமே ஹேக் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்ட் வந்துருவாரு. நம்ம ஜிம்ம தடுக்கிறதுக்கு. "ஏன் இப்படி மாறிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எந்த ஒரு பதிலுமே சொல்லியிருக்க மாட்டாரு. கரெக்ட்டா அந்த சமயத்தில மீராவுக்கு ஒரு கால் வருது. அது என்னன்னா, நம்ம கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட அட்டாக் பண்ணிட்டான். ஸோ
இவங்க எல்லாருமே செய்யறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிளான ஆரம்பிச்சுட்டான். ஸோ ஜிம் சொல்றது எதுவுமே அவர் ஃப்ரெண்டான லாரன்ஸ் வந்து எதுவுமே ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. ஸோ ஜிம்முக்கு வேற எந்த வழியுமே தெரியல. அவன அடிச்சு தான் சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே போயிடுறாரு. ஸோ 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சண்டையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம் தான் ஜெயிக்கிறாரு. ஸோ நம்ம லாரன்ஸ தோற்கடிச்சிடுறாரு. ஸோ இந்த ஒரு டைம் கேப்ல தான் நம்ம கேல் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த டெக்னிக்கல் ஸ்டஃப்பையுமே ஹேண்டில் பண்ணுவாரு. ஐ மீன் இந்த எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸுமே ஹேக் பண்ணிடுவாரு. அந்த பேஸில் இருக்க நெவாக் பேஸில் இருக்க மொத்த எலக்ட்ரானிக் டிவைஸுமே நம்ம கேலு ஹேக் பண்ணிருவாரு. அப்படி இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கர்னல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த அண்டர் கிரவுண்டுமே மாட்டிக்கும். முக்கியமா அண்டர் கிரவுண்ட் லீடர் ஆகட்டும், மீரா ஆகட்டும், இவங்க 2 பேருமே மாட்டிக்குவாங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த நுஷி எங்க இருக்கு? அந்த இடம் எங்க? ஸோ அப்படின்னு சொல்லி விசாரிக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா, நம்ம 2 பேருமே சரி, அத பத்தி சொல்லவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த ஒரு இடத்துல நம்ம ஜிம் வந்துருவாரு. ஜிம் வந்து நம்ம மீராவையும் காப்பாத்த ட்ரை பண்ணுவாரு. Nothing! You will never yield! I believe you. ஸோ நம்ம கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்டோட லீடர சுட்டே கொன்னுடுறாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்மோட மொத்த ஃபேமிலியுமே கடத்தி வச்சுடுறாரு. கடத்தி வச்சுட்டு அந்த நுஷி எங்க இருக்கு? அப்படின்னு சொல்லி மிரட்டி வாங்க ட்ரை பண்றாரு. இருந்தாலும் ஜிம் சொல்ல தயங்குறாரு. பட் அவர் ஃபேமிலியா இல்ல இந்த பிளானட்டா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ அவரு வராரு. ஸோ இப்போ வேற வழியே இல்ல அவருக்கு. ஸோ இங்க கேட்டாலாம் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு கர்னல் என்ன பண்றான்னா, ஸோ நம்ம ஜிம் அப்புறம் வந்து மீரா இவங்க 2 பேத்தையுமே அவன் அந்த நெவாக்கோட பேஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறான் அரெஸ்ட் பண்ணி. பேடாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. பேடாக்குமே இப்ப தான் தெரிய வருது, இந்த ஒரு சிவிலைசேஷன் வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த நெவாக் பேஸ்ல நம்ம ஜிம்ம கட்டி போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. பட் ஆனா நம்ம எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு ஜிம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அத ரகசியமாவே தான் வச்சிருக்க ட்ரை பண்றாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரக்ஸ்லாம் கூட குடுத்து பார்ப்பாங்க. ஆனா அது எதுவுமே வேலை செய்யாது. ஸோ நம்ம மயக்கத்திலிருந்து எரிஞ்ச ஜிம் வந்து திறந்து பார்க்குறப்ப, கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க இந்த ஏலியன்ஸ்லாம் வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பட் ஆனா அது என்ன பண்றான் அப்படிங்கிறது தெளிவா தெரியல. பட் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டி எனர்ஜிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அப்பதான் நம்ம தலைவன் பேடாக் இருந்துகிட்டு என்ன பண்றான்னா, ஜிம்முக்கு ஒரே ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறான். ஸோ அது என்னதுன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கேட்ஸுமே ஓப்பன் பண்றேன். ஸோ நீ என்ன பண்ணினா, இங்கேருந்து எல்லாமே தப்பிச்சு போயிரு. இங்க எதுவுமே வெயிட் பண்ண வேண்டாம். அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா குடுக்குறாரு. ஸோ அப்ப ஜிம் இருந்துகிட்டு, அப்ப என்னோட ஃபேமிலிய அவன் கடத்தி வச்சிருக்கான். அவன ஏதாச்சும் பண்ணிற போயிறான். அப்படின்னு சொல்ல, நான் அதுக்கு தனியா ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவங்கள பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அத நான் பார்த்துக்கிறேன். நான் எல்லா கேட்டையும் ஓப்பன் பண்றேன். நீ கிளம்பி போற. ஸோ அதான் இங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பேடாக் இருந்துட்டு கிளம்புறான். ஸோ நம்ம ஜிம் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, நம்ம பேடாக் சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கேட்டுக்கிட்டு, அவர் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ற வழியில எல்லாமே ஓப்பன் ஆகிக்கிட்டே வருது. அங்கருந்து அப்படியே லைனா எஸ்கேப் ஆகிட்டே வராரு. முடிஞ்ச அளவுக்கு அவரோட கன்ஸு எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு இந்த மொத்த இடத்த விட்டு வெளிய போறாரு. ஸோ வெளிய போனோனே அவங்க ரிசீவ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட் இருந்தான். லூஷர். ஸோ அவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த பேஸ விட்டுமே வெளிய போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஜிம் இருந்துகிட்டு அப்படியே போற வழியில மீரா எங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, அவளையும் தேடி கண்டுபிடிச்சு, மீராவையுமே காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்றாரு. ஸோ மீராவையுமே கண்டுபிடிச்சுட்டு, மீராவையும் கூட்டிட்டு போறாரு. ஸோ பேடாக் சொல்ல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாமே வெளிய வந்துர்றாங்க. இந்த மொத்த பேஸ விட்டு வெளிய வந்துர்றாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம பேடாக் "நீ ஏன் இன்னும் உள்ளயே இருக்க? வெளிய வா" அப்படின்னு சொல்ல, ஸோ அவங்களால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். ஸோ இன்னைக்கு அவங்களுக்காக நான் உயிர விடுறேன் அப்படின்னு அவர் இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த மெயின் பிரிட்ஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்துட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. ஸோ அது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மொத்த பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, தரையோட தரையா போயிரும். ஸோ ஜிம் இருந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சுறாரு. "ஏன் இப்படி பண்ணிட்ட?" அப்படின்ட்டு. "என் குடும்பம் வேற எங்க இருக்கு? அது உனக்கு தான் தெரியும்னு" சொல்லிக்கிட்டே இருக்கப்ப, ஸோ ஜிம் திரும்பி பார்க்க, அவர் குடும்பம் அவன் பக்கத்திலேயே தான் இருக்கு. அவர் முன்னாடியே காப்பாத்தி கொண்டு வந்து வெளிய வச்சுட்டாரு. நம்ம ஜிம் மாரியே. உடனே ஜிம்முக்கு நம்ம அவர் ஒய்ஃப பார்த்தோனே செமையா சந்தோஷமாயிரும். ஸோ இதே இடத்துல தான் அவங்க ஃப்ரெண்ட் ஹேவக்குமே வந்துடுறான். ஸோ ஹேவக் இருந்துகிட்டு என்ன சொல்றான்னா, ஸோ கர்னல் இருந்துகிட்டு அவன் வந்து அந்த டிஎன்ஜியோட இந்த
ட்ரூ ஃபார்ம கண்டுபிடிச்சிட்டான். ஐ மீன் அது இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான். இப்ப அவன் அத நோக்கி தான் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்ல, ஸோ நம்ம ஜிம் இருந்துகிட்டு அந்த அவன கர்னல் இருக்க அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஜிம்மு வந்து பார்த்தீங்கன்னா, அ நிஷியோட ஹார்ட் கிட்ட நெருங்கிறாரு. அதாவது அந்த ட்ரூ ஆஃப் டி எனர்ஜி இருக்கிற அந்த இடத்துக்கு நெருங்கிட்டாரு. நம்ம கர்னல தேடி. ஸோ கர்னல் இருந்துட்டு என்ன பண்றான்னா, அந்த நுஷிய ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்றதுக்கு அங்கங்க பாம் வைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதெல்லாம் வெடிச்சதுனாவே போதும், இந்த மொத்த நுஷியுமே டெஸ்ட்ராய் ஆயிரும். நெறைய டி எனர்ஜி கிடைக்கும். அதே சமயத்தில அந்த மொத்த பிளானட்டுமே அழிஞ்சு போயிரும். ஸோ அந்த ஒரு வேலைய தான் அவன் பார்க்குறான். ஸோ நம்ம ஜிம்மும் அவர் ரிக் எடுத்துட்டு போய் சண்ட போட ஆரம்பிக்கிறாரு. பட் நம்மளோட கர்னலோட ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெப்பனைஸ் ஆனது. பட் நம்மளோடது ஐ மீன் நம்ம ஜிம்மோடது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வெப்பனைஸ் பண்ணப்படல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைனிங்க்கு ரெடி பண்ண ஒரு ரிக் தான். அதனால நம்ம கர்னல் வந்துட்டு ஜிம்மோட ரிக்க ஈஸியா ரொம்ப ஈஸியாவே உடைச்சுருவாரு. ஆனா, அத செய்யறதுக்கு லாஸ்ட் மினிட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஜிம் வந்து அந்த பாம்ப எடுத்துருவாரு ஃபுல் அண்ட் ஃபுல். எடுத்து அவரே அத டெஸ்ட்ராய் பண்ணிடுவாரு. ஸோ, இதில கடுப்பாயி கர்னல் என்ன பண்ணுவாருன்னா, ஜிம் அட்டாக் பண்ணுவாரு. ஆனா, ஜிம் எப்படியோ அவன கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணிருவாரு. அது மட்டும் இல்லாம What? You can't win. I'll take you with me. I can live with that. ஸோ அந்த ஒரு சண்டையில நம்ம ஜிம்மு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரு கால இழந்துருவாரு. முட்டிக்கு கீழ அவரோட கால் அந்த மிஷின்ல மாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் சிதைஞ்சு போயிடும். ஸோ எப்படியோ தவிழ்ந்தே அந்த இடத்த விட்டே ஃபுல் வெளிய வந்துருவாரு. ஸோ இதுக்கப்புறமே இந்த மொத்த இடத்தையுமே அவரோட உலகமா நெனச்சு, இதுதான் ஒரு வீடாவே நெனச்சு வாழ ஆரம்பிப்பாங்க. ஒரு சிவிலைசேஷனே இதுக்கு மேல தான் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அதே சமயத்தில இந்த நெவாக்குமே இந்த பிளானட்ட சும்மா விடுறதும் கிடையாது, விட்டதும் கிடையாது. ஸோ திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எத்தன வருஷம் போனாலும் சரி, திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அதே மாரி ஒரு சண்டையில தான் இப்ப நம்மளோட ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கடைசி மூச்ச விடுறாரு.